என்ன பார்க்க போகிறோம்னா யூடிஎஸ் ஆப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த யூடிஎஸ் ஆப்பில் என்னென்ன டீட்டெயில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து புக் டிக்கெட், புக்கிங் ஹிஸ்ட்ரி, ஆட் வால்ட்டு, ப்ரொஃபைல், ஷோ டிக்கெட், லாக் அவுட் எல்லா டீட்டெயிலுமே நமக்கு இருக்குது. நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ இது எதற்காண்டி யூஸ் ஆகுது, இதனால் நம்ம என்ன யூஸ்ஃபுல் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த யூடிஎஸ் ஆப் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒவ்வொரு வாட்டியும் கிண்டியிலேருந்து சைதாப்பேட்டை போகிறோம், இல்லை சைதாப்பேட்டிலேருந்து தாம்பரம் போகிறோம். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஸ்டேஷனில் போய் டிக்கெட் எடுக்க வேண்டியது இருக்குது. நம்ம ஒவ்வொரு வாட்டியும் எடுக்கிறது கூட பரவாயில்ல, நம்ம லைனில் இருந்து ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு எடுக்க வேண்டியதாக இருக்குது. இன்னொன்று சில்லற சேஞ்சஸ் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. 10 ரூபானா 10 ரூபா கொடுக்க வேண்டியது இருக்குது, 15 ரூபானா 15 ரூபா, இந்த மாதிரி 10 ரூபா டிக்கெட் மட்டும் தான் கொடுக்க முடியுது. ஸோ நம்ம இதில் வந்து ஒரு டிஃபால்ட்டாக ஒரு 100 ரூபாவோ இல்லை 200 ரூபாவோ ஆட் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம என்றைக்கு நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் ஈஸியாக நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ நான் இப்போ என்ன வச்சு பண்ணேன்னா, புக்கிங் ஹிஸ்ட்ரி, இந்த புக் டிக்கெட்டை பற்றி உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். இந்த புக் டிக்கெட்டில் 4 விதமான டிக்கெட் இருக்குது. குயிக் புக்கிங், நார்மல் புக்கிங், சீசன் டிக்கெட், பிளாட்ஃபார்ம் டிக்கெட். இந்த குயிக் டிக்கெட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பேப்பர்லெஸ் டிக்கெட், பேப்பர் டிக்கெட். இது பேப்பர்லெஸ்ஸுக்கும் பேப்பர் டிக்கெட்டுக்கும் 2 வித்தியாசம் தான். பேப்பர்லெஸ் டிக்கெட்னால் உங்களுக்கு பிரிண்ட் வந்து கையில் தேவை கிடையாது. உங்கள் மொபைலுக்கு டிஃபால்ட்டாக ஒரு எஸ்எம்எஸ் வரும், அந்த எஸ்எம்எஸை நீங்கள் காட்டலாம். அது இல்லைனா உங்களுடைய மொபைல்லே வந்து அந்த ஷோ டிக்கெட்னு ஒரு ஆப்ஷன் 1 ஹவர் வேலிடு, அந்த 1 ஹவர் வேலிடில் உங்களுக்கு அது இருக்கும். இது பேப்பர் டிக்கெட்டு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எங்கேருந்து டிக்கெட் எடுத்தாலும் சரி அந்த பேப்பர் வந்து பிரிண்டாக இருந்தால் மட்டும்தான் எடுக்க முடியும். ஸோ நமக்கு அந்த பாட்டு தேவையில்லை, நமக்கு பேப்பர்லெஸ் டிக்கெட் தான் தேவை. ஸோ நம்ம பேப்பர்லெஸ் டிக்கெட் கொடுக்கோம். நான் ஏற்கனவே வந்து கோடம்பாக்கத்துலேருந்து கிண்டி போயிருக்கேன், கிண்டிலேருந்து தாம்பரம் போயிருக்கேன். ஸோ நான் இந்த மாதிரி 2 ஜனவரி பண்ணியிருக்கேன். நான் இதை கொடுத்தேன்னா போதும், உடனே எங்கெங்கே எப்படி கோடம்பாக்கத்துலேருந்து கிண்டி போயிருக்கேன், எத்தனை நாட்டுக்கிட்டு இதே சேம் டிக்கெட் புக் பண்ணால் இந்த மாதிரி நான் குயிக்காக போய் பண்ணிடலாம். இது எனக்கு அப்படி தேவையில்ல, நான் வந்து நார்மலாக புக் பண்ண போகிறேன், நார்மலாக வந்து இந்த மாதிரி நான் பண்ண போகிறேன் அப்படின்னா நார்மல் புக்கிங் போனீங்கன்னா போதும். போயிட்டு இதுலேயும் அதே சேம் தான், பேப்பர்லெஸ் டிக்கெட், பேப்பர் டிக்கெட். நீங்கள் பேப்பர்லெஸ் டிக்கெட்டை தான் யூஸ் பண்ணணும். மொபைல் வச்சுருக்கவங்க பேப்பர் டிக்கெட்டை யூஸ் பண்ணாதீங்க, அது நமக்கு தேவையில்லை. பேப்பர்லெஸ் டிக்கெட்டை நான் டிக் கொடுங்க. இதில் ஷோர்ஸ் எங்கே இருக்குது, நான் கிண்டிலேருந்து எங்கே போகணும், கிண்டிலேருந்து நம்ம எங்கே போகணும், எக்மோர் போகலாம், இல்லை பார்க்கு போகலாம், இல்லை எக்மோரே நான் போட்டுக்கிறேன். டன் கொடுக்குறேன். டன் கொடுத்தீங்கன்னா ஜிபிஎஸ்னால் இடம் உள்ள இருக்கணும், அது மெயின் கான்செப்ட்டு. இதுலேருந்து எவ்வளோ டிக்கெட்டு என்ன, அது நார்மல் புக்கிங், சைல்டு இது எல்லாருமே எத்தனை பேர் போகிறோம், எத்தனை இது ஜனவரி எத்தனை ரிட்டன் அண்ட் இது அந்த மாதிரி. கிளாஸும் நம்ம ஃபஸ்ட் கிளாஸு, செகண்ட் கிளாஸு, ஏசி, சிசி, இது ஆர்டினரியா, சூப்பர் ஃபாஸ்ட்டாக, எக்ஸலா, இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன். பேமெண்ட் வந்து ஆட் வால்ட்டா இல்லை அதரா, இதில் 2 விதமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒன்று நீங்கள் ஆட் வால்ட்டில் பேமெண்ட் வச்சு இது பண்ணலாம், இல்லை எனக்கு ஆட் வால்ட்டில் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் போய் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் நமக்கு ஆட் வால்ட்டு பெஸ்ட்டு. ஸோ நான் ஆட் வால்ட்டு கொடுக்கேன், ஏன்னா என்கிட்ட பேமெண்ட் இருக்குது. நான் ஓகே கொடுக்குறேன். நான் ஓகே கொடுத்தேன்னா எனக்கு கிண்டிலேருந்து சென்னை எக்மோருக்கு எவ்வளோ டிக்கெட்டு, 5 ரூபா. என்னுடைய வால்ட்டு பேலன்ஸு 90 ரூபா. ஸோ நான் இப்போ இந்த டிக்கெட்டை புக் டிக்கெட் கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக புக் ஆகி இந்த 90 ரூபாங்கிறது 85 ரூபாவாக மாறிடும். உங்களுக்கு டிக்கெட்டும் பிரிண்ட் ஆகிடும். சரி, நம்ம இப்போ பிரிண்ட் பண்ண டிக்கெட்டை எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நம்ம பார்க்கலாம். இதுலேயே வந்து உங்களுக்கு வந்து அந்த டிக்கெட்டை நீங்கள் கேன்சல் பண்ணால் அது எப்படி கேன்சல் பண்ண வேண்டாம். நம்ம ஏன்னா ஒரு வாட்டி தான் எடுக்க போகிறோம், ஒரு வாட்டி தான் வேலிடு. ஸோ நம்ம கேன்சல் பண்ண மாட்டோம். இந்த ஹிஸ்ட்ரி எப்படி பார்ப்போம், இதில் போய் பார்ப்போம். இதில் எத்தனை டிக்கெட் நம்ம புக் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு மாதிரி 2 வாட்டி புக் பண்ணியிருக்கேன்னா, 1 ஏப்ரல் 16, 1 ஏப்ரல் 8. இது ஐடி என்ன, இது என்ன எல்லாமே உங்கள் மொபைலுக்கே ஆல்ரெடி ரிஜிஸ்டர் வந்துடும். இந்த வால்ட் எதுக்கு, இந்த வால்ட்டில் நீங்கள் ரீசார்ஜ் வந்து மினிமம் 100 ருபீஸ் பண்ணணும். நீங்கள் 100 ருபீஸ் பண்ணிங்கன்னா தான், இந்த 100 ருபீஸ் பண்ணிங்கன்னா போதும், நீங்கள் எப்போ வேணாலும் 5 ரூபா டிக்கெட்டாக இருந்தாலும் சரி, 10 ரூபா டிக்கெட்டாக இருந்தாலும் ஈஸியாக அந்த யூடிஎஸ் மொபைல் டிக்கெட்டிங் மூலமாக ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். நான் இப்போ டூ யூ வாண்ட் டு கேன்சல் பேமெண்ட் ஓகே அப்படின்னு கொடுக்குறேன், பின்னாடி வந்துடும். இதில் நான் வந்து ஹிஸ்ட்ரி எவ்வளோ பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற முதற்கொண்டு என்னால் எடுக்க முடியும். அமௌண்ட்டு எவ்வளவு, 100 ரூபா பண்ணேன், ஆனால் இப்போ என்கிட்ட இருக்குது 90 ரூபா தான். ஓகேவா, இப்போ பேலன்ஸ் வந்து நான் பார்க்குறேன், வால்ட்டு பேலன்ஸு 90 ரூபா இருக்குது அப்படின்னு சொல்லி வருது. நான் இதை ஓகே கொடுத்துட்டேன். நான் ஓகே கொடுத்துட்டேன்னா இது ப்ரொஃபைல். இந்த ப்ரொஃபைலில் போய் நம்ம என்ன சேஞ்ச் பண்ணணுமோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஷோ டிக்கெட் நான் வந்து 1 ஹவருக்கு முன்னாடி நான் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த டிக்கெட் எனக்கு இங்கே ஷோ ஆகும். நானாக இப்போ எந்த ட்ரான்சாக்ஷனுமே பண்ணல. ஸோ இது எனக்கு தேவையில்லை. இனிமேல் லாக் அவுட் மட்டும் தான் கொடுக்க போகிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாட்சிங் ஃபார்